அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் உப்பரிமானம் சக்திவேல் பேசுகிறேன். ஸோ எப்படி இருக்கீங்க கேஸ்? ஸோ இன்றைக்கி நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ போன வருஷம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம், நம்ம கொரோனா வைரஸ்னால், அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இந்த வருஷம் 2021 ஜனவரியிலேருந்து நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நம்ம நல்லபடியாக சுகமாக வாழணுன்றதுக்காக இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தொகுப்பு எடுத்துருக்கோன்னா, மதுராந்தகத்தில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு நாளுடைய 3ஆம் பாகம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, போன 2 தொகுப்புலேயும் நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம ஏரியை காமிச்சிருப்போம். ஸோ இந்த வாட்டி நம்ம இயற்கை சீற்றத்தினால, புயல் மழையினால நமக்கு நிறைய தண்ணி வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஏரியில் தண்ணியோடு நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இப்போது ஏரி ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ முன்னாடி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம், தண்ணி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி மழை புயல் இதில் வந்ததில் நமக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தா அதே லிவர் அதே இடம்தான். இப்போ பாருங்கள் தேர்ட் பார்ட்டில் எவ்வளோ ஃபுல்லாக வழிஞ்சிருக்கு பாருங்கள். தம்பி வா பத்திரம் பார்த்து வா. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு. பார்த்த உடனே குளிக்கலாம் போகிறது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. முக்கால்வாசி நிறைஞ்சிருக்கு ஏரி. இப்போது பசங்களாம் கூட பார்த்துருக்காங்க, நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக இருந்தாலும் போக தெரியாது. அந்த மாதிரி நமக்கு இயற்கை அள்ளி தந்துருக்கு. அது ஃபோக்கஸ் பண்ணுறது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் அளவு இது பண்ணி அது வழங்கிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு மேலே கொள்ளல் அதிகமாகிடுச்சுன்னா கீழே இருக்கிற ஷட்டர் திறந்து இடத்துக்கு பேர் கலந்து பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சவுண்டு இப்போது பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்த்த உடனே குளிச்சுட்டே இருக்கணும், பார்க்குறோம். அருமையாக இருக்குல்ல நண்பர்களே? இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஏரி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இந்த ஷட்டர் திறந்து இப்போ கொஞ்சமாக தான் விட்டுருக்காங்க. இப்போது ஆல்ரெடி உபரி நீர் வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ ஷட்டர் லைட்டாக திறந்துருக்காங்க. இந்த பாருங்கள் உபரி நீர்லாம் வந்துட்டுருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த உபரி நீர் வந்துகிட்டே இருக்கும். ஏரி எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்கும் அப்போவே வெள்ளைக்காரங்க கட்டிடுறாங்க. வாங்க நம்ம இன்னும் கிட்ட போய் கீழே போய் பார்க்கலாம். அப்போ தான் இன்னும் இந்த பிரம்மாண்டமான ஏரியோட தண்ணியும் நமக்கு நல்லா தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். வாவ், பாருங்கள் கைஸ், வாங்க பார்த்து பார்த்துரும். பாருங்கள் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக வடிஞ்சிட்டு நம்ம செடி இப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். அருமையாக இருக்கும். எல்லாம் பக்கத்தில் உள்ள ஏரி குளங்களுக்கு போவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு போய் சொல்கிற தண்ணியெல்லாம் அருமையாக அழகாக இருக்க இந்த நீர் வச்சு நிலவுப்புற நீர் வெளியே வருது. அது அற்புதமாக இருக்குல்ல? நீங்களும் இந்த பக்கம் மதுரை அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த அழகு பார்த்து ரசிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபேமிலியோடு கூட நீங்கள் பார்க்கலாம். தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தூய்மைப்படுத்தி வச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்கள் போகிறதுக்கு நல்லாயிருக்கும்.
நம்ம பையன் எவ்வளோ அழகு பார்க்குறான். பார்த்துட்டா தம்பி உள்ளுக்குள்ளே இருக்க போது வேண்டாம், அது ஒன்று நிறுத்திக்க போதும், சும்மா இங்கேருந்தே பார்த்து ரசிக்கலாம். நம்ம உள்ளே போகாத பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக முக்கால்வாசி தண்ணி ரொம்ப இருக்குது. இன்னொரு ஆங்கிள்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஒரே காலியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ரொம்ப ஆழமான பகுதி தான் இந்த இடம். அதனால் பாருங்கள், அது ஆல்ரெடி இருந்த அந்த புல்வெளி கூட முளைச்சது இருக்குது. இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியுமே உங்களுக்கு முதல் வீடியோவில் காமிச்சது தான். அப்போ தண்ணி இல்லாமல் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தண்ணி இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். பார்த்து தம்பி, பத்திரம், கேர்ஃபுல்லாக போனோம். பாருங்கள், வாங்க இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். பட் இந்த இடம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இதில் வந்து முக்கால்வாசி ரொம்ப இருக்குது. இது ஏரி ரொம்ப ஃபுல்லாகும் போது இதை திறந்து விட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போய் சேர்ந்துடும். அந்த பக்கம் இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கடல் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. வந்து முக்கால்வாசி இருக்கிறதுனால தழும்பிகிட்ருக்குது தண்ணி. இது நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தால் இன்னும் முக்கால்வாசி இன்னும் ஃபுல்லாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். கிளை வாங்க, இந்த பக்கம் வரும்போது வந்து பார்த்துட்டு போங்க. இது இயற்கை அழகு ரசிங்க. தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஏரி இந்த மதுராந்த ஏரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் இது. இந்த இடம் ஏரியுமே நாங்கள் பள்ளமேடுன்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ அந்த இடம் பொதுப்பணித்துறையில் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு புல்லும் செடியுமா வந்து இப்போ க்ளீனாக இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே பக்கம் லிவரை திறந்தால் இந்த பக்கம் தான் தண்ணி வரும் உங்களுக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். முன்னாடி தண்ணி இல்லை, இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கான அற்புதமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி வந்துட்டுருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 திசையில் போகிறதுக்கு அந்த மாதிரி அந்த காலத்துலேயே வடிவமைச்சிருக்காங்க. தண்ணி பாருங்கள் அழகாக போகும். சில கிராமங்களுக்கு வசதிகள் வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இல்லாட்டி பயிர்கள் நாசமாயிடுன்றதுனால அழகாக பிரித்து தனித்தனியாக விட்டுருக்காங்க. எந்த டைரக்ஷனில் போகணும். ஸோ அதிகப்படியான தண்ணி உபரி நீர்லாம் வந்து இப்படி தான் வந்து வெளியிட்டு நம்ம அணையை வந்து பாதுகாப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் லீவ் டைம் கிடைக்கும்போது வந்து ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்து ரசிக்கணும். ஒரு மன உற்சாகம், புத்துணர்ச்சி கிடைக்கும். ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அந்த நாளே சிறப்பாக போகும். பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 24 அடி கிட்ட இருக்குது. முன்னாடி வந்து 27 கிட்ட இருந்தது, இப்போ கம்மியாக இருக்குது. ஏன்னா மழை இல்லாதனால திருப்பி அந்த உபரிணியெல்லாம் ஸ்லோவாக இது பண்ணிட்டுறாங்க. அது பொதுப்பணி கையில் தான் இருக்கும். அவங்க தான் வந்து எவ்வளோ லிமிட்டு வரைக்கும் விடணுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியிடுறாங்கன்னு. அப்படியே பார்த்துனே வாங்க, எல்லோரும் பார்த்துனே போகலாம். அருமையாக இருக்குல்ல நண்பர்களே. ஆட்டோமேட்டிக் ஷட்டர் வழியாக இது எல்லாமே வந்துடும் தண்ணி. நம்பால் ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு. கிராமத்து பாருங்கள், இது பிரம்மாண்டமான ஏரியா வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குன்ட்டு தூரத்துலேருந்து எடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காமிக்கணுன்றதுக்கோசம் தான் அதை நாங்கள் போட்டிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக் ஷட்டர்லேருந்து வந்துட்டுருக்கு. அருமையாக இருக்கல நம்பர்ல.